ஒரு பிரிவு வந்தா நம்ம மனசுக்கு ரொம்ப வலிக்கும். அது ஏன்? அதிலிருந்து எப்படி மீண்டு வரலாம்? அத பத்தி சைக்காலஜில என்ன சொல்றாங்க? அப்படின்னு என்னோட ஃப்ரெண்டு என் லைவ்ல கேட்டிருந்தாங்க. அத பத்தி தான் இந்த வீடியோ. ஹாய் கைஸ், நான் ராணியா. ஏன் நமக்கு ஒரு பிரேக்கப் நடக்கும்போது நம்ம மனசுக்கு ரொம்ப வலிக்கும்னா, அதுக்கு ரீசன் வந்து நம்ம லவ் பண்ணும்போது நம்ம பிரெயின்ல டோபமைன், ஆக்சிடோனின்ல ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். அதுதான் நம்ம ஹாப்பினஸோட ரீசன். பிரேக்கப்க்கு அப்புறம் அந்த கெமிக்கல் ஃப்ளோ கட் ஆகும். அதான் நம்ம மனசுக்கு ரொம்ப வலிக்கும். ஆனா இந்த வலி பெர்மனன்ட் இல்ல. சைக்காலஜில என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பிரெயின் வந்து ஒரு வுண்ட் மாதிரி, ஒரு காயம் மாதிரி. நம்ம நினைப்புகளும், உணர்ச்சிகளும் டைம் கூட அது ஹீல் ஆகும். இது எப்படி நடக்கும்னா, ஒரு பிரேக்கப்க்கு அப்புறம் உண்மையான மருந்து வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பும், ஃபேமிலியும் தான். அவங்க குடுக்குற லவ் தான். தனிமையாகாம, நம்மள புரிஞ்சுக்கிட்ட, நம்மள லவ் பண்ற மக்களோட இருந்தா, நமக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான ஸ்ட்ரென்த் தானாவே உருவாகும். டைம் பீரியட்ல நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஆமா, பிரேக்கப் நடந்துருச்சு. ஆனா இது ஃபுல் ஸ்டாப் இல்ல. இது ஒரு புது ஆரம்பம். இதுவும் கடந்து போகணும். நம்ம நல்லா இருக்கணும். நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு. கண்டிப்பா இதுக்கப்புறம் உங்களுக்கு பொறுமையும், நல்ல ஒரு வாழ்க்கையும், நம்பிக்கையும் உருவாகும்.